டிஃபன் ஐட்டம் பண்ண போகிறோம். ப்ரெட்டு மசாலா. அதுக்கு இதில் கப்பில் 1 கப்பு கடல மாவு எடுத்துருக்கேன். அதே அளவு 1 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு போட்டிருக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. நான் ப்ரெட்டு நிறையா செய்ய போகிறேன், அதனால் நான் நிறையா கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் மாவோட அளவும் கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் இதெல்லாம் கம்மியாக போட்டுக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். மாவு இது மாதிரி கெட்டியாக கரைச்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ப்ரெட்டில் இது மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் தோசைக்கல்லில் போட்டுடணும். எண்ணெய் ஊற்றிட்டு இது மேலேயும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். 2 பக்கமும் வெந்தோடனே தட்டி போட்டு எடுத்து வைக்கலாம். இப்படி போட சிரமமாக இருக்குன்னா நம்ம போடும்போதே 2 பக்கமும் தடவிட்டு போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்தோடனே எடுக்கணும். ரெண்டு பக்கமும் தடவியும் நம்ம போட்டு எடுக்கலாம். எது ஈஸியோ அது மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு ப்ரெட் மசாலா ரெடி ஆகிட்டு இது வெறுமனவே சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதோட தக்காளி சாஸும் தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.